பாவிகளாகிய நமக்காக பலியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க லூக்கா 5:32. பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். துதிக்க லூக்கா 15:7. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவிகளையும் தவறான வழிகளில் நடக்கிறவர்களையும் அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களிடத்தில் அன்பு செலுத்தவும் மாட்டார்கள். ஆனால் நம்முடைய இரட்சகரும் பரிசுத்தமான கர்த்தருமாய் இருக்கிற கிறிஸ்துவோ பாவிகளுக்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்றும் அவர்களை இரட்சிக்கவே நான் என்னையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றும் உரைக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, நம்முடைய சபைகளிலும் நம்முடைய குடும்பத்திலும் மனம் திரும்ப வேண்டியவர்களுக்காக இந்த நாளில் அவர்கள் பெயரை நாம் தேவனுடைய சமூகத்தில் உச்சரித்து அவர்களுக்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் அவர்கள் பரிசுத்த பண்ணப்படும்படிக்கு நாம் ஊக்கமாய் இந்த நாளில் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது, இப்பூமியில் அநேக நன்மையான நிகழ்வுகள் நடந்தாலும் ஒரு பாவியின் மனம் திரும்புதலே பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும் என்று கர்த்தர் நமக்கு வேதத்தில் வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நம்மை குறித்து அக்கறையும் கருசனையும் உள்ள நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.